ஹலோ எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். ஹரிஹரனோட லெக்சருக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வெக்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த டைப் என்னென்னா பிளாஸ்மிட் வெக்டர். இதை பற்றி நம்ம இன்றைக்கி இருக்கிற லெக்சர்ஸில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ நான் இந்த லெக்சரை 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா பிளாஸ்மிட்னா என்னது, அதுக்கப்புறம் பிளாஸ்மிடை நம்ம ஒரு வெக்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அதோட ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் PUC19 அதை வச்சு ஒரு பிளாஸ்மிட் வெக்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ முதல் நம்ம தெரிஞ்சுக்குவோம் வெக்டர்ஸ்னால் என்னங்கிறத ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ வெக்டர்னால் என்னன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வெக்டருங்கிறது என்னென்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு போகிற ஒரு வெஹிக்கிள், தட் மீன்ஸ் கொண்டு போகிற ஒரு வாகனம் மாதிரி இது யூஸ் ஆகுது. ஸோ எதில் கொண்டு போகுதுன்னா ஒரு ஹோஸ்ட் செல், ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஈஸ்டோ ஒரு செல்லுக்குள்ளே ஃபாரின் டிஎன்ஏ கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வெக்டர். ஸோ இந்த வெக்டரை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணுறோம்னா அதோட சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது, இல்லை எப்படி ஜெனட்டிக்கலாக நம்ம மேக்கப் பண்ணுறோமோ அதை வச்சு. ஸோ முதல் ஒன்று பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். இது பாக்டீரியாவில் இருந்து கிடைக்கிறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வைரல் வெக்டர்ஸ். வைரல் வெக்டர்ஸுங்கிறது ஒரு வைரஸில் இருந்து யூஸ் பண்ணுறது வெக்டரா, இல்லைன்னா ஒரு பாக்டீரியோஃபேஜ், வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதா தான் பாக்டீரியோஃபேஜுங்கிறோம். ஸோ இதை ஒரு வெக்டராக யூஸ் பண்ணோம்னா அது பாக்டீரியோஃபேஜ் ஆர் வைரல் வெக்டர்னு சொல்கிறோம். மூணாவது காஸ்மிட். இது பிளாஸ்மிடும் பாக்டீரியோஃபேஜோட 2 குணத்தையும் சேர்ந்து ஜெனட்டிக்கலாக தயார் பண்ண ஒரு வெக்டர் காஸ்மிட். ஸோ அதுக்கப்புறம் நாலாவது பெரிய லெவலில் இருக்கிற டிஎன்ஏலாம் க்ளோன் பண்ணி ப்ரொபகேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் குரோமோசோங்கிறத தயாரிக்கிறோம். ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இதில் நம்ம பிளாஸ்மிட் வெக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எந்த வெக்டராக இருந்தால் கூட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த வெக்டரில் இருந்தாகணும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு 3 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா இன்ஜினியர்டு வெக்டர்ஸில் இருக்கணும். ஸோ அதில் முதல்வது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். வெக்டர் தன்னையை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ ஒரு வெக்டர் 2 வெக்டராக காப்பி ஆகணும், 2 3 ஆகணும். ஸோ அது இன்னொரு செல்லில் போய் டிவைட் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ அப்படி டிவைட் ஆகணும்னா அந்த வெக்டரில் என்ன இருக்கணும், முதல் ஒரு ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரு ரெப்ளிகேஷன் சைட் இருக்கணும். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை அந்த வெக்டருக்குள்ளே அனுப்பணும்னா என்ன வேணும், அந்த வெக்டரை கட் பண்ணுறதுக்காண்டி என்ஜைம் சீக்வன்ஸ் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வேணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ், இல்லைன்னா இதை ஜென்ரேட் பண்ணுற மல்டிபிள் குளோனிங் சைட்டை பாலிலிங்கர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வேணும். மூணாவது ஒரு மார்க்கர். ஸோ நம்ம க்ளோன் பண்ண அப்புறம் இந்த வெக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பயாலஜிக்கல் மார்க்கர் வேணும். ஸோ எந்த வெக்டராக இருந்தால் கூட இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளோட வெக்டரை தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் வெக்டர்னால் பிளாஸ்மிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிளாஸ்மிட்னா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஆஃப் த பாக்டீரியா. ஸோ ஒரு பாக்டீரியா இருக்குது, அது ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ அதில் 2 டிஎன்ஏ இருக்கும். ஸோ ஒன்று ஜினோமிக் டிஎன்ஏ, ஸோ அது சைட்டோபிளாசத்தில் ஒரு இடத்துல இருக்கும். அது இல்லாமல் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஃபார்மில் இன்னொரு டிஎன்ஏ எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சில பாக்டீரியாவில். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். ஸோ இது நேச்சுரலாக பாக்டீரியாவில் இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸலண்ட் குளோனிங் வெக்டாரை நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம கிடைக்கிற நீங்கள் தன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தன்னைத்தானியே காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிட் 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது 1க்கு மேலே 50 100 200 சில பாக்டீரியாவில் 1000 வரைக்கும் இருக்கும் காப்பீஸ்.
ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம காப்பி நம்பர்னு சொல்கிறோம். எப்படி நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவையும் நம்மளால் ஈஸியாக ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு இனிஷியலாக இருந்தனால நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு வெக்டரை யூஸ் பண்ண முடியுங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் ஈஸியாக ஒரு பாக்டீரியாவில் வந்து அட்டாச் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இந்த பாக்டீரியா எப்படி வந்து ஒரு பாக்டீரியா அனுப்ப முடியும்னா ரெண்டு மெத்தடில் அனுப்பலாம். அதுக்கு ஒரு மெத்தட் வந்து கான்ஜுகேஷன், இன்னொரு மெத்தட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஈஸியாக ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவில் போய் ஒரு ஸ்டேபிள் ஃபார்மில் வந்து உள்ளே இருந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாஸ்மிடை ஒரு வெக்டாராக யூஸ் பண்ண முடியுமாங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் எல்லாமே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுலாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவேலண்ட்லி க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ்னு சொல்கிறோம், சிசிசி டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்க்கிள் டிஎன்ஏ என்ன ஆகும்னா அது ரெப்ளிகேஷன் ஆகிறப்போ வந்து அது தன்னுடைய தன்மையை வந்து மாற்றிக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று ரெப்ளிகேட் ஆகிறப்போ சுருண்டு சூப்பர் காயில்டு டிஎன்ஏவாகவும் மாறலாம், இல்லைன்னா ஒரு இடத்துல உடஞ்சி ஓப்பன் சர்க்கிள் டிஎன்ஏவாகவும் மாறி அந்த அந்த சுருள் ஆறது வந்து விலைக்கு நார்மல் ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ 3 ஃபார்மில் வந்து எக்ஸிட் ஆகலாம். ஒன்று வந்து சூப்பர் காயில் டிஎன்ஏ, இன்னொன்னா க்ளோஸ்டு சர்க்கிள் டிஎன்ஏ, இல்லைன்னா ஓப்பன் சர்க்கிள் டிஎன்ஏவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாஸ்மிடோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பிளாஸ்மிடை வந்து நம்ம ஒரு வெக்டராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் வந்து பிளாஸ்மிட் வந்து எல்லா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமில் மோஸ்ட் வைட்லி கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து ஈஸியாக வந்து சைஸ் 1 to 10 to the power 6 டால்டன்லேருந்து 200 into 10 to the power 6 டால்டன்ஸ் வரைக்கும் இதோட சைஸ் இருக்கிறனால இதை வந்து ஈஸியாக இன்னொரு பாக்டீரியாவில் வந்து நம்மளால் செலுத்த முடியும். அது இல்லாமல் வந்து இது பல ஃபீனோடைப்ஸில் இருக்குது, பல கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த பிளாஸ்மிட் வெக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதாவது எப்படி நம்ம முடிவு கருப்பாக இருக்கிறது, சில பேருக்கு வந்து கண்ணு வந்து ப்ளூ கண்ணாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபீனோடைப்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்மிட் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா பல ஃபீனோடைப்ஸ் சொல்லணும். ஸோ நான் அது டேபிளில் காமிச்சிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிட் எந்த ஃபீனோடைப்பும் வந்து இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்மிட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா கிரிப்டிக் பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஃபீனோடைபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவில் இருக்குது. அதில் அந்த பிளாஸ்மிட் இருக்குல்ல, அதில் சில ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீன் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து தரும். ஸோ அப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மோஸ்ட் பிளாஸ்மிட் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலி எந்த பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்கோ அது வந்து டிசீஸ் அதிகமாக காஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆன்டிபயோட்டிக் தந்தாலும் அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து அது ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ பிளாஸ்மிட்டில் இருக்கிற சில ஜீன்ஸ் வந்து ஃபீனோடைபிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ப்ரொடியூஸும் பண்ணும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியா வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். எக்ஸாம்பிள் ட்ரிப்டோஃபான் ஒரு அமினோ ஆசிட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட், தைரோசின் ஒரு அமினோ ஆசிட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா டெஸ்ட்ராய் பண்ணும் அதோட பயோகெமிக்கல் மெக்கானிசமில். நாலாவது வந்து ஹீமோலைசினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில பாக்டீரியா ஹீமோலைசிஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கெமிக்கல் ஹீமோலைசினை ப்ரொடியூஸ் பண்ணும். சிலது வந்து சுகர் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும், சிலது வந்து என்ட்ரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணலாம், சிலது வந்து ஹெவி மெட்டலை வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம், சிலது பாக்டீரியோசின் கெமிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சிலது சில பிளான்ட்டில் டியூமர்ஸை இன்டியூஸ் பண்ணும், சிலது ஹைட்ரஜன் சல்ஃபைட் ப்ரொடக்ஷன் பண்ணும்.
ஸோ சிலது வந்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த பாக்டீரியாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல ஃபீனோடைப்ஸ் பிளாஸ்மிடில் இருக்கிறனால அது வந்து ஒரு பயோமார்க்கராக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஒரு யூஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை தவிர நம்ம இந்த பிளாஸ்மிடை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த பிளாஸ்மிடையே. ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் ஜீன்ஸ், அதாவது டிஆர்ஏ ஜீன்ஸ் இருக்கிறத வச்சு வந்து நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த டிஆர்ஏ ஜீன்ஸுங்கிறது என்னென்னா இது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ பிளாஸ்மிட் வெளியே இருந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ட்ராஜீன். ஸோ இந்த ட்ராஜீன் என்ன பண்ணும்னா பாக்டீரியா டு பாக்டீரியா கான்ஜுகேஷன் பண்ண விடும். கான்ஜுகேஷனுங்கிறது ஒரு பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்கிற பாக்டீரியா பிளாஸ்மிட் இல்லாத பாக்டீரியாவை வந்து ஒரு டியூப் மாதிரி பைலஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஜாயின் ஆகி இந்த பிளாஸ்மிடோட ஒரு காப்பியை அதுக்கு அனுப்பிடும். ஸோ இந்த கான்ஜுகேஷன் பண்ணி இந்த பிளாஸ்மிடை ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ட்ராஜின் வேணும். ஸோ ட்ராஜின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்டீரியா வந்து கான்ஜுகேட்டிவ் பாக்டீரியா, ஏன்னா கான்ஜுகேஷன் பண்ணும். ட்ராஜின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் கான்ஜுகேட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கான்ஜுகேஷன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ட்ராஜின் வேண்டியது அவசியம் இருக்குது. ஸோ இது ஒரு கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து காப்பி நம்பர். ஒரு பிளாஸ்மிட் எத்தனை டைப் காப்பி பண்ண முடியுமோ, அதை டூப்ளிகேட் பண்ணிக்க முடியுமோ, அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணோம்னா முதோது வந்து ரிலாக்ஸ்டு பிளாஸ்மிட். அப்படின்னா என்னென்னா இது ஒரு செல்லில் மல்டிபிள் காப்பீஸ் எக்ஸிஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. 50, 100, 200, 500ன்னு இருக்கலாம். இதே இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 2, 3, 10 அவ்வளவுதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்மிடுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிஞ்சின் பிளாஸ்மிட். ஸோ இதுதான் பிளாஸ்மிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பார்ட் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்மிட்ங்கிறது என்னது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏல வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இதோட ஃபீனோடைப், இதெல்லாம் வந்து இது ஒரு வெக்டரை யூஸ் பண்ணுற சாத்தியம் இருந்தது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து இதோட ஜெனட்டிக் கேரக்டர் பார்ப்போம், இது ஒரு வெக்டரை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, இதில் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் சில என்ஜைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அது தன்னையே ரெப்ளிகேஷன் பண்ண வச்சுக்கும். ஸோ இதில் ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் தன்னை ரெப்ளிகேட் பண்ண வைக்கும். ஸோ அதர் ரெப்ளிகேஷனுக்கு தேவையான என்ஜைம்ஸ்லாம் வந்து ஹோஸ்டலில் வந்து இது எடுத்துக்கும். ஸோ தட் மீன்ஸ் இதில் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கிறனால இது தன்னையே காப்பி பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இதில் வேறு சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஃபாரின் சீக்வன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஃபாரின் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணி ரெப்ளிகேட்டும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம ஒரு குளோனிங் வெக்டரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்ட்டு தீர்மானம் பண்ணியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டராக சொல்கிறேன். முதல்து வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், தட் மீன்ஸ் ஓஆர்ஐ சீக்வன்ஸ் பிளாஸ்மிட்டில் இருக்கும். ஸோ இது தன்னைத்தானே என்ன பண்ணும், ஜினோமிக் டிஎன்ஏ ஹோஸ்ட் ஆர்கானிசமோட ஜினோமிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நம்பாமல் தன்னைத்தானையே இது காப்பி பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஸோ இது தன்னைத்தானையே வந்து ரெப்ளிகேட் பண்ணுறனால இது வந்து ஹை காப்பி நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் ரிலாக்ஸ்டு பிளாஸ்மிடாக இருந்ததுன்னா இது தன்னைத்தானையே காப்பி பண்ணிக்கிட்டே ஒரே செல்லில் வந்து பல 100, 200 பிளாஸ்மிடாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன ஆகும்னா பிளாஸ்மிடை ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஒரு ஃபாரின் டிஎன்ஏ அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா PUC19, PBR322 இந்த மாதிரி பிளாஸ்மிட்லாம் வந்து ஈகோலையில் இன்சர்ட் பண்ணுற பிளாஸ்மிட்ஸ்லாம் வந்து ஹை காப்பி நம்பராக இருக்கும். அப் டு 100 டைம்ஸ் வந்து இது காப்பி நம்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓஆர்ஐ இருக்குது,
ரெண்டாவது வந்து அதுலேயே காப்பி நம்பர்ஸும் அதிகமாக இருக்கிறனால பியூரிஃபிகேஷனும் ஈஸியாக இருக்குது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் செலக்டபிள் மார்க்கர் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில ஜீன்ஸ் இருக்கும், அது சில ஃபீனோடைபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், லைக் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செலக்டபிள் மார்க்கர்னு சொல்கிறோம். ஸோ இந்த செலக்டபிள் மார்க்கரை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். குளோன்டு இருக்கா, இல்லை நான் குளோன்டு இருக்கா, இல்லை வெக்டர் கேரியிங் பாக்டீரியாவில், இல்லை பிளாஸ்மிட் நாட் கேரியிங் பாக்டீரியாங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாலாவதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் இருக்குது. ஸோ பல ரீஜியன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக ஃபாரின் டிஎன்ஏவை வந்து நம்மளால் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸும் வந்து பலது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா 2 டைப் ஆஃப் சைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கொஹிசிவ் எண்ட்ஸ், இன்னொன்று பிளண்ட் எண்ட்ஸ். கொஹிசிவ் இல்லைன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸாக இருந்ததுன்னா திரும்ப அட்டாச் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜீன்ஸ் ரொம்பது வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பாலிலிங்கரை வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து டிஎன்ஏ லைகேஸ் வந்து பாக்டீரியாலோட ஹோஸ்ட் செல்லே ப்ரொடியூஸ் பண்ணுறனால நம்ம ஃபாரின் டிஎன்ஏவோட பிளாஸ்மிட் வெக்டரை வந்து இன்விட்ரோவாக பண்ணால் கூட டிஎன்ஏ லைகேஸ் ஆட் பண்ண ஈஸியாக வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒரு பிளாஸ்மிட்டில் ஜெனட்டிக்காக வந்து இருக்கிறனால வந்து இதை ஒரு வெக்டரை நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதைத்தான் இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிளாஸ்மிட் வெக்டர்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த பிளாஸ்மிட் வெக்டரோட ஒரு இன்டெப்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா PUC19, இது ஒரு பிளாஸ்மிட் வெக்டர். ஸோ நீங்கள் டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா PUC19 வந்து 2686 பேஸ் பேர் இருக்குது. இதில் நான் சொன்ன அந்த 3 கிளாஸஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ORI, LAC-Z ஜீன், தென் ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட். LAC-Zல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா PUC19ல் வந்து இந்த LAC-Z ஜீனில் இருக்குது. ஸோ இந்த LAC-Z ஜீனில் வந்து நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது, ECOR1, BAMH1, HIND3ங்கிற மாதிரி. ஸோ இந்த LAC-Z ஜீனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ LAC-Z ஜீன் வந்து என்கோட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் பேர் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ். இது ஒரு என்ஜைம். ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்மாக இதை ஞாபகம் வச்சுப்போம், B-GALன்ட்டு. ஸோ இந்த என்ஜைம் என்ன பண்ணும்னா லாக்டோஸ் இருக்குல்ல, அதனால LAC-Z ஜீன் சொல்லியிருக்கோம். ஸோ லாக்டோஸ் வந்து ஒரு டைசாக்கரைட், ஒரு சுகர். இந்த லாக்டோஸை வந்து என்ன பண்ணுதுன்னா டிவைட் பண்ணுது, இதை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணுது. டிஸ்இன்டகிரேட் பண்ணி ஹைட்ரோலைஸ் பண்ணி வந்து 2 மோனோசாக்கரைடாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒன்று கேலக்டாஸாகவும் ஒன்று குளுக்கோஸாகவும் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ஜைம் வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ டிஎன்ஏவை வந்து ஃபாரின் டிஎன்ஏ வந்து இந்த LAC-Z ஜீனில் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது வந்து லாக்டோஸை வந்து கேலக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் பண்ணாது. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷனல் என்ஜைமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்து ஒரு டிடெக்ஷன் ஆஃப் க்ளோன்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிபிள் குளோனிங் சைட் எங்கே இருக்குது? LAC-Z ஜீனில் இருக்குது. LAC-Z ஜீன் என்ன பண்ணும்? பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ஜைம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன பண்ணும்? லாக்டோஸை வந்து ஒரு கேலக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த பிரின்சிபலை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டிடெக்ஷன் ஆஃப் க்ளோனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குளோனிங்கும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த LAC-Z ஜீன் வந்து என்ன பண்ணும்னா ஒரு மீடியாவில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணோம்னா லாக்டோஸ் இருந்ததுன்னா கேலக்டோஸ் குளுக்கோஸை மாற்றுறப்போ ப்ளூ கலராக மாற்றும். ஸோ எப்போ மாற்றும்னா இந்த மீடியாவில் வந்து எக்ஸ்கேல்ங்கிற ஒரு கெமிக்கலை நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ்கேல்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 5-bromo 4-chloro 3-indolyle D-galactopyrrole
லாக்டோனோசைடுன்ற கெமிக்கல். ஸோ இதை ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ லாக்டோஸ் வந்து கேலக்டோஸ் குளுக்கோஸாக மாறுறப்ப வந்து இந்த எக்ஸ்கேல் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி ப்ளூ கலராக வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம இதில் க்ளோன் பண்ணிட்டோம்னா அது ப்ளூ கலர் ஃபார்ம் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா பீட்டா கேலக்டோசிடேஸே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அது ஆகலைன்னா லாக்டோஸை டிவைட் பண்ணாது. ஸோ எக்ஸ்கேலோட ரியாக்ட் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ ஒயிட் கலராக நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டிடெக்ஷன் ஆஃப் க்ளோன் கண்டி லேக் இஜெட் ஜீன். ஸோ அது இல்லாமல் இது ஒன்று க்ளோன் இருக்கா இல்லையான்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து பிளாஸ்மிட் வெக்டர் இன்சர்ட் பண்ண அப்புறம் நமக்கு தெரியாது பாக்டீரியாக்குள்ள பிளாஸ்மிட் வெக்டர் போயிருச்சா இல்லை இல்லையா. ஸோ டிடெக்ஷன் பண்ணும் ஹோஸ்ட் செல் கேரியிங் பிளாஸ்மிட். அதுக்கு என்னென்னா பிளாஸ்மிட்டில் இருக்க ஒரு பயோமார்க்கர் என்னது, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட்ங்கிற ஜீன். ஸோ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் என்ன பண்ணோம்னா ஆம்பிசிலின் மீடியாவில் கூட தன்னையை க்ரோ பண்ணிக்க முடியும். இதே இது வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட் பாக்டீரியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோலையில், அப்போ என்ன ஆகும்னா ஆம்பிசிலின் மீடியாவில் அது இறந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இன்சர்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலனிஸில் வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்ததுன்னா ஒயிட் கலராகவும் இருக்கும். அது வந்து ஒரு மினிமல் மீடியாலையும் க்ரோ ஆகும். ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் எப்படிங்கிறத கிராஃபிக்கலாக. ஸோ நான் ஒரு பிளாஸ்மிட் வெக்டர் எடுத்துக்கிறேன் PUC19. அதில் லாக் இஜெட் ஜீன் இருக்குது. ஸோ அந்த லாக் இஜெட் ஜீனில் வந்து ஈகோர் 1 வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். எந்த சீக்வன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா GAATTC. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இது ஒரு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏ எடுத்துக்கிறேன். அதே ஈகோர் 1 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ணும், எனக்கு அந்த ஜீன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்க்குறோம் வித் என்ஜைம் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ சேர்ந்தப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதில் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்மிட் இன்சர்ட் ஆகிருக்கலாம், ரெண்டாவது பிளாஸ்மிட் இன்சர்ட் ஆகிருக்கும் பட் அந்த பிளாஸ்மிட்ல ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகிருக்கலாம் ரெண்டாவது, மூணாவது பிளாஸ்மிட்ல ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகாமல் இருக்கலாம். தட் மீன்ஸ் நார்மல் பிளாஸ்மிட்லேயே பாக்டீரியாக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ நான் ஒரு மீடியா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மீடியாவில் வந்து மினிமல் ஆம்பிசிலின் ஆட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முதல் என்ன ஆகும், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து பிளாஸ்மிட்ல இருக்குது. ஸோ அது இருக்கிறனால வந்து பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருந்தால் மட்டும்தான் க்ரோ ஆகும் அந்த மீடியாவில், இல்லைன்னா செத்துரும். ஸோ இது வந்து மினிமல் மீடியா சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றை ரிமூவ் பண்ணிடணும். எதில் வந்து பிளாஸ்மிட் இன்சர்ட் ஆகலையோ அந்த பாக்டீரியாலாம் இருந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 சான்ஸ் தான். பிளாஸ்மிட் இன்சர்ட் பாக்டீரியா மட்டும்தான் அந்த மீடியாவில் க்ரோ ஆகும். பட் வந்து இப்போ வந்து அந்த பிளாஸ்மிட்ல ஃபாரின் டிஎன்ஏ இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை எங்கே இன்சர்ட் பண்ணுறோம், லாக் இஜெட் ஜீனில். ஸோ லாக் இஜெட் ஜீனில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம அந்த மீடியாவில் எக்ஸ்கேல்ங்கிற கெமிக்கலை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாக் இஜெட் ஜீன் இன்டாக்டாக இருந்தது. தட் மீன்ஸ் ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லாக்டோஸை வந்து கேலக்டோஸ் குளுக்கோஸாக மாற்றும். ஸோ அப்போ வந்து அந்த பாக்டீரியா காலனி கலர் வந்து ப்ளூ கலராக மாறிடும். ஸோ இப்போ ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணும், லாக் இஜெட் ஜீன் வந்து நோ மோர் பீட்டா கேல் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அப்போ அது வந்து ஒயிட் கலர் காலனியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காலனியிலேருந்து ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் என்னது, ஃபாரின் டிஎன்ஏங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ காலனி வந்து வெறும் பிளாஸ்மிட் இருக்கிறது, ஒயிட் காலனி வந்து ஃபாரின் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பிளாஸ்மிட் வெக்டர்னா என்னது. ஏன்னா பிளாஸ்மிட் வெக்டர் ஒரு பேசிக் வெக்டர் டைப். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வெக்டர் டைப்ஸ் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ என்னோடய ஃபியூச்சர் லெக்சர்ஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வெக்டர்ஸ் பற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.